வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை கரையாமல் நல்ல டேஸ்ட்டாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நீங்கள் வீட்டில் உள்ள அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இடியப்ப மாவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் மாவுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும், உங்களுக்கு தண்ணி நல்லா கொதித்து வரணும். இப்போ மாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குங்க. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும், அப்போ தான் மாவு நல்லா ஒன்று கலந்து வரும். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒன்று கலந்து எடுத்துக்குங்க. நல்லா ஒத்தாப்பில் ஒரேடியாக எல்லா தண்ணியும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து எடுத்துக்குங்க. இன்றைக்கி நான் எடுத்த 1.5 கப் தண்ணியும் சரியான அளவாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. சில மாவுக்கு தண்ணி அதிகமாகவும் சில மாவுக்கு கம்மியாகும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குங்கன்னு சொல்கிறேன். இப்போ நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வச்சுக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் இது நல்லா சூடு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் கரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் அளந்துட்டு எடுத்துருக்கேன். நல்லா வெல்லத்தை இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்கோங்க. எதால் நம்ம அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே அளவால் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். கரைச்சி எடுத்தோம்னா போதும், பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இதுவும் ஒரு பக்கம் நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ தேங்காய் பால் தேவை இந்த கொழுக்கட்டைக்கு. அதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம் துருவுனது. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்குவோம். நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஒரே கப்பால் அரிசி மாவு எதால் எடுக்கிறீங்களோ அதாலே எடுத்தீங்க அப்படின்னா சரியான அளவாக இருக்கும். இப்போ தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவுலாம் எப்படி பிசைவோமோ அதே போல் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குவோம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. உருண்டைகளை உருட்டி எடுத்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அதே போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்னதாகவே உருட்டிக்கிங்க, அப்போ தான் அந்த பால் கொழுக்கட்டையில் பாலில் வெந்து நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே போல் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். சிலிண்டர் ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா உருண்டை வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சுருவோம். வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்குங்க. அதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து இப்போ நல்லா கொதி வரணும். நல்லா தளன்னு கொதித்து வரணும். நல்லா இது போல் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டைகளை அதில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லா உருண்டைகளையும் சேர்த்த உடனே கலந்து கொடுக்காதீங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் கலந்து கொடுங்க. நல்லா வேகட்டும். தீயும் குறைச்சி வைக்காமல் ஃபுல் தீயிலே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. ஒன்று எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கும். இப்போ வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி நம்ம இந்த கொழுக்கட்டை கூட சேர்த்துக்குவோம். இந்த அரிசி மாவு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும் நமக்கு கொழுக்கட்டை. இப்போ அரிசி மாவு சேர்த்தோன்னே பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குவோம். இன்றைக்கி நான் சொன்ன அளவு வெல்லம் எல்லாமே நல்லா தித்திப்பாக கரெக்டான அளவாக இருந்துச்சு. இதே அளவு சேர்த்துக்குங்க, சரியான அளவாக இருக்கும். இப்போ வெள்ளை தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்குங்க. நான் சேர்த்தது இதில் எடுக்கலை, வீடியோ எடுக்காமல் விட்டாச்சு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா இனிப்பு எடுத்து கொடுக்கும். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் சேர்த்த உடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க வச்சோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறிடுச்சு அப்படின்னாக்கா நல்லா திக்காகி நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு சரியான பதத்துக்கு இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன அளவுகள் எல்லாமே நல்ல சரியான அளவுகள் தான். இதே அளவுகளோடு நீங்கள் இந்த பால் கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.